அக்கா, என்ன? எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்னடி பீடிகை பலமா இருக்கு? நான் ஒருத்தரை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். நீதான் சமயம் பார்த்து அம்மா கிட்ட சொல்லணும். படிக்கிற பொண்ணுக்கு இப்பவே என்னடி காதல்? கண்டவனை நம்பி ஏமாந்துடாத. அவர் அப்படிப்பட்டவர் இல்லக்கா. அவர் முகத்தை பாரு, உனக்கே புரியும். இவரா? ஆமா. எவ்வளவு நாளா பழக்கம்? ரொம்ப நாளா. ஏக்கா? இல்ல, வந்து வந்து இவரு எனக்கு எல்லாம் தெரியல. இந்த போட்டோவை பார்த்த அப்புறமோ நான் புரிஞ்சுக்காம இருப்பேனா? படிக்கிற பொண்ணுக்கு இப்பவே என்ன காதல்? கண்டவனை நம்பி ஏமாந்துடாத. நீனா? பயந்துடாத. இந்த விஷயத்தை யார்கிட்டயும் டமார அடிக்க மாட்டேன். அம்மா கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரமே கெட்டி மேளம் கொட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஐயோ, இப்ப வேண்டாம், அப்புறமா சமயம் பார்த்து நானே சொல்றேன். இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். கௌரி, பழையல் பழசா போச்சு, மாத்தணும். நீ கொடு. மாத்திரைன்னு ஏமாந்துடாதீங்க. திடகாத்திரமா உழைக்கும். பழசு எப்பவுமே கட்டி பத்திரமாத்து தங்கம். இப்ப வர்றதெல்லாம் மாத்து குறைஞ்ச தங்கம். இந்தாங்க. எனக்கு என்ன ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரி பேசுறியே. நீங்க வர வர ரொம்ப மாறிட்டீங்க. குடும்பத்தை மறந்து சதா வேலை வேலைன்ட்டு இருந்தா எப்படி? பசங்க எல்லாம் டாடி டாடின்னு ஏங்குறாங்க. நான் என்ன ஊரை விட்டா போயிட்டேன்? டிவில கண்ணகி படம் பார்க்க போயிருக்காங்க. அதை ஏன் வீடு வீடா போய் பார்க்கணும்? நம்ம வீட்லயே நடக்குதே, இங்கேயே பார்க்கலாங்கிறீங்களா? நம்ம வீட்டு டிவி ரிப்பேர். நாளைக்கு ஆபீஸ்ல இருந்து ஆள் அனுப்புறேன், கொடுத்து அனுப்பு. ரிப்பேர் பண்ணி வேற எங்கேயாவது கொடுக்கவா? அது வந்து உங்களுக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தி. கொடுத்தத மறந்துடுவீங்க. கை மாறிட்டா கஷ்டம். அது எப்படி மாறும்? லைசென்ஸ் இருக்குல்ல? லைசென்ஸ் இருந்தா மட்டும் தைரியமா இருக்க முடியுமா? போகணும்னு இருந்தா போய்தான் தீரும். என்ன சொல்ற? விரிசல் விழுந்திருக்கு, ஊசி முழுகணும். என்ன சம்பந்தம் இல்லாம ஏதேதோ சொல்ற? இல்ல, பூஜை ரூம் செவரு விரிசல் விழுந்திருக்கு, அத பூசி முழுகணும். அத சொன்னேன். பூசி முழுகினா விரிசல் போயிடுமா? கொத்தி விட்டு ஒட்டணும், இல்ல அடியோட இடிச்சு கட்டணும். ஏற்கனவே உங்களுக்கு ஏகப்பட்ட செலவு. இதுல எத்தனை குடும்பங்களை காப்பாத்துவீங்க? உங்களை நம்பி இருக்கிறவங்களை விட்டுட்டு பழைய வீட்டுல கை வைக்க முடியுமா? போனஸ் தரணுமே வர்க்கர்ஸ்க்கு, அது சொன்னேன். உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் முள்ளு மேல நிக்கிற மாதிரி இருக்கு. நான் நலாயினிய கூடையில வச்சு தூக்கிட்டு போக முடியலன்னாலும் அவளை கூட வச்சுக்கவும் முடியல. அம்மா, என்ன? அப்பா எங்கம்மா? அப்பா என்ன சாவி கொத்தா இடுப்புல சொறி வச்சுக்கிறதுக்கு? ஆபீஸ்க்கு போயிருக்காரு. அதா இல்ல, நீ ஒரு அசடு, உனக்கு ஒண்ணுமே தெரியல. அம்மா, அப்பாவோட போக்கு சரியில்லை. அவர் இப்போ வேற ஒரு பொண்ணோட சுத்துறாரு. நீ வேற யாரையாவது பாத்திருப்ப? வேற யாரோடையோ பார்த்தேன். அவரா இப்படி ஆயிட்டாருன்னு நம்பவே முடியல. அப்பா உனக்கு துரோகம் பண்ணிட்டாருமா? வித்யா, கேட்க பொறுக்கல உனக்கு, பார்க்க பொறுக்கல எனக்கு. அவரை அழுது திருத்துமா? அழுது நிறுத்திட்டேன். திருத்துறதுக்கு நான் யாரு? நான் ஏதோ உனக்கு தெரியாத ஒண்ணு சொல்றதா நினைச்சு சொன்னேன். நீ தெரியாத மாதிரி இருக்க. அப்போ நீ தூங்கல, தூங்குற மாதிரி பாசாங்க பண்ற. நீ இப்படி தலை குனிஞ்சிட்டா எங்க தலையும் குனிஞ்சிடும். அவரை நான் எப்படி? நீங்க பெத்தது 3 பொண்ணுங்க. அதுங்க தலையில பட்டத்தை கட்டிடாதீங்கன்னு கண்டிமா திட்டமா? நான் பெத்தது 3 பொண்ணா இருக்கிறதுனாலதான் பேசாம இருக்கேன். நான் கண்டிக்க போய் அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு வராமலே போயிட்டாருன்னா அதை விட கண்டும் காணாமலே இருந்துடலாம். உங்களுக்காவது அப்பாவா இருக்கட்டும்.
அது போதும். வாங்க ராஜு. எஸ்கியூஸ் மீ. அம்மா இல்லையா? இருக்காங்களே. அம்மா வா ராஜு, உட்காரு. பரவாயில்லம்மா. ராஜு, நீங்க ரொம்ப மாறிட்டீங்க, முன்ன மாதிரி இல்ல. இல்லையே, எப்பவும் போலதானே இருக்க. அம்மா, எனக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்கு. ட்ரைனிங்காக வர சொல்லியிருக்காங்க. 2000 ரூபாய் முன்பணம் கட்டணும். தயவு செஞ்சு உதவி செஞ்சீங்கன்னா சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கடனை அடைச்சிடறேம்மா. என்ன சொல்றாரு கேட்டியாவா? நான் பணம் தர மாட்டேன். அம்மா, உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்கம்மா? நீ கடனா நினைச்சு திருப்பி அடைக்கிறதா இருந்தா வேற யாருக்கிட்டயாவது வாங்கிக்க. இல்லம்மா, ராஜு, இன்னைக்கு நான் உனக்கு உதவி செஞ்சா கஷ்டப்படுற வேற யாருக்காவது நீ என்னைக்காவது உதவி செய்யப்பா. எப்படியோ நீ நல்லா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். கொஞ்சம் இரு. பெங்களூருக்கு வேலைக்கு போனதும் எங்களை மறந்துட மாட்டீங்களே? மறந்தா நான் மனுஷனே இல்ல வித்யா. எப்ப ஊருக்கு? நாளைக்கு காலையில. இந்தப்பா. ரொம்ப நன்றிமா. வரேன். போயிட்டு வாங்க. வரமா? சரி. வித்யா, வித்யா, என்னடி? நம்ம கீதா என்னாச்சு? அப்படியா? அம்மா கிட்ட சொல்லுடி. நீயே சொல்லுடி, நீதானே முத்தவ. சரி. அம்மா, 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 உன் 3வது பொண்ணு என்ன காரியம் செஞ்சிருக்கா தெரியுமா? என்னடி செஞ்சா? இங்க வாயே. நீங்க 2 பேரும் நிக்கிறது போதாதுன்னு அவளுமா அவளை விலகி அந்த ரூம்லயே இருக்க சொல்லு. மீனா, உள்ள போய் பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு வாடி. நாள் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஐயோ, இது வேற. ஹலோ, யாரு? போன வச்சிரு, நான் பேசிக்கிறேன். சரிப்பா. பசங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்கறதே தப்பு. இப்படித்தான் சதா போன் பண்ணி அப்பா எப்போ வருவாரு, அப்பா எப்போ வருவாருன்னு ஒரே நச்சரிப்பா போச்சியா. கேக்குற பொருள காசு கொடுத்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்திருப்பீங்க, அதான் நச்சரிக்கிறீங்க. பொண்ணா பிறந்தாலே புடிங்கி திங்குதுங்க. போதுண்டாப்பா. எங்க 3 பொண்ணா பிறந்திருக்கேன், பிள்ளை வேண்டாமா? அதுக்கு சான்ஸே இல்ல. கௌரி கருத்தடை பண்ணிக்கிட்டா. கவலைப்படாதீங்க, 7 மாசம் பொறுத்துக்கங்க. அழகா ஜில்லி அலுவா மாதிரி நான் பேசி தரேன். விளையாடுறியா? சின்ன வீடு செட்டப் பண்ணே தப்பு, இதுல பிள்ளை வேறையா? எனக்குன்னு ஒண்ணு வேணுங்க. எனக்கு 1க்கு 3 இருக்கு. முதல்ல 1தான் கலை. என் நிம்மதியை கலைச்சிடாத. நான் மாட்டேன். கொடுத்ததை பறிக்காதீங்க. உன்னைத்தான் பிடிக்கும்னு, உனக்கு பிடிச்சுக்குன்னு நினைக்கல. முதல்ல மருந்து மாத்திரை சாப்பிட்டு இல்லேன்னு பண்ணு. விஜி, உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். உடனடியா லேடி டாக்டருக்கு போன் பண்ணு ப்ளீஸ். உங்க அன்புக்கு அடையாளமா கழுத்துல கையில வாங்கிக்க, பயத்துல வேண்டாம் ப்ளீஸ். அப்போ எனக்கு வைர நெக்லஸ், வைர வளையல் வாங்கி தரீங்களா? 25 பைசால தீர்ந்து போக வேண்டிய விஷயம். நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி 2 தடவை காம்பன்சேஷன் கேட்ட நான் தீர்ந்தேன். போங்க. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.